ஜிஎஸ்டி 2.0 செப்டம்பர் 3 மற்றும் 4 தேதிகளில் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கவுன்சில் சார்பாக ஒன்றிய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மற்றும் எந்தெந்த பொருள்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வரி திருத்தப்பட்டிருக்கு, குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு அறிவிப்பை அறிவிச்சாங்க. 8 ஆண்டுகளா ஜிஎஸ்டியில் எந்த ஒரு மாற்றத்தையும் திருத்தத்தையும் கொண்டு வரவே இல்லை. ஆனால் திடீர்னு இந்த சீர்திருத்தத்துக்கு என்ன காரணன்றது தெரியல. இருந்தாலும் இந்த 8 ஆண்டுகள்ன்றது நியாயமற்ற தாமதமான ஒரு விஷயமா தான் இருக்கு. சரி, இப்போ இந்த ஜிஎஸ்டி திருத்தத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, முதலாவதா பென்சில், எரேசர், புத்தகம், சார்ட்டு, கிரையான்ஸ் போன்ற பொருட்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா தனி நபர்கள், குடும்பங்களின் மருத்துவ காப்பீட்டுக்கு ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அடுத்ததா உயிர் காக்கும் மருந்துகள் மீது ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இந்த 3 வகையான பொருள்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். இருந்தாலும் எந்தெந்த பொருள்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி திருத்தப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா, பான் மசாலா, சிகரெட்டு, குட்கா போன்ற பொருள்களுக்கு 40% ஜிஎஸ்டி வரியும், அதே மாதிரி ஏசி, டிவி, சிமெண்ட்டு, மோட்டார் வாகன பாகங்கள், ப்ரொஜெக்டர் போன்ற பொருள்களுக்கு 18% ஜிஎஸ்டி வரியும், அடுத்ததா வெண்ணெய், பால் பொருட்கள், குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய நாப்கின்னு, தையல் உபகரணங்கள், இந்த பொருட்களுக்கெல்லாம் 5% ஜிஎஸ்டி வரியும், டிராக்டர், விவசாய உபகரணங்கள், அப்புறம் பேண்டேஜ் போன்ற மருத்துவ உபகரணங்கள், அப்புறம் மூக்கு கண்ணாடி, ஷாம்பு, சோப்பு, இந்த பொருட்களுக்கெல்லாம் 5% ஜிஎஸ்டி வரியும், 350 சிசி இருசக்கர வாகனங்கள், சொகுசு கார்கள், தனியார் பயன்படுத்தக்கூடிய விமானங்களுக்கு 40% ஜிஎஸ்டி வரி இருக்கு. அதே மாதிரி உரங்களுக்கான மூலப்பொருள்களுக்கு இனி 5% ஜிஎஸ்டி மட்டும்தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் வரவேற்கத்தக்கது தான். ஆனால் இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தினால எந்தெந்த பொருள்களுக்கெல்லாம் விலை குறைய போகுது, எந்தெந்த பொருள்களுக்கெல்லாம் விலை அதிகமாகுன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இருந்தாலுமே இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் 175 பொருள்களுக்கு விலை குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வருகின்ற செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தமானது செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்த அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றதையும், இன்னும் எந்தெந்த பொருள்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வரியை குறைச்சிருக்கலாம் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.